எழுத்தச்சனின் அத்தியாத்ம ராமாயணம் மலையாள நூல் தமிழ் மொழிபெயர்ப்பு 4ஆம் நாள் கதை சீதா சுயம்வரம். விஸ்வாமித்ர முனிவரும் பரமானந்தம் அடைந்த போது அகில உலகத்திற்கும் நாதர்களான ஸ்ரீராமன் அவரிடம் பணிவன்புடன் கூறினார். பாலகர்களே, நாம் மிதிலாபுரிக்கு செல்வோம். காலத்தை வீணாக கழிக்கலாகாது. யாகத்தையும் மகாதேவனின் சிவனாரின் தனுசையும் வில்லையும் கண்டு பிறகு விரைவாக அயோத்திக்கு சென்று தந்தையை காணலாம். இவ்வாறு கூறி கங்கையை கடந்து அவர்கள் விரைவாக மிதிலாபுரியை அடைந்தனர். முனி நாயகனான கௌசிகர் விஸ்வாமித்திரர் தனது முனிவாசத்திற்கு வந்து சேர்ந்தார் என்பதனை செவிமடுத்த மாத்திரத்தில் ஜனக மன்னர் மன நிறைந்த பரமானந்தத்துடனும் மரியாதையுடனும் பூஜை பொருட்களை எடுத்துக்கொண்டு பக்தியோடு ஆச்சாரியரின் இருப்பிடத்திற்கு சென்றார். மகிழ்ச்சியுடன் அவரை பூஜித்து உபசரித்த மன்னர் சந்திரனையும் சூரியனையும் போல பிரகாசிக்கும் ராஜகுமாரர்களான ராமலக்ஷ்மணர்களை கண்டு வியந்து வினவினார். மன்மதனைப் போல காட்சியளிக்கும் அகில உலகமும் வணங்கத்தக்க சுந்தரமான செல்வங்கள் இவரை என்று கேட்பாயாக. நர நாராயணர்களாகிய மூர்த்திகளோ மனித உருவம் கொண்டு இங்கு வந்திருக்கும் போது விஸ்வாமித்திரர் முனிவர் கூறியதை செவிமடுத்து, மன்னனே, என் வார்த்தையை நீ நம்பினாலும் வீரனான தசரதன் தனது புதல்வர்களில் ஸ்ரீராமன் அவருக்கு பின் பிறந்த லக்ஷ்மணன் ஆகிய இருவரையும் என்னுடைய யாகத்தை பாதுகாப்பதற்காக நான் சென்று அழைத்து வந்தேன். இவ்வளவு காலம் காட்டை அடைந்தவுடன் வந்த ஒரு அரக்கி தாடகையை ஒரே பாணத்தால் எய்து கொன்றான். பயமும் நீங்கி சித்தாசிரமத்தையும் அடைந்து யாகத்திற்கு எந்த தடங்களும் இல்லாமல் முறையாய் பாதுகாத்தார். ஸ்ரீ பாத தாமரை தூடியால் அகலிகையின் பாவத்தையும் நசித்து அவளை புனிதமாக்கினாள். பரமேஸ்வரனுடைய வில்லை மனதில் மிகவும் ஆசையோடு நீ அதனை காட்டுவாயாக. விஸ்வாமித்ர முனிவரின் இவ்வார்த்தைகளை செவிமடுத்து உடனே ஜனக மன்னனும் முறையாக பூஜித்தான். நற்குணங்கள் பொருந்திய ராஜகுமாரர்கள் இருவர் மீதும் அன்பு அதிகரித்து ஜனக மன்னனும் தனது அமைச்சரை அழைத்து உத்தரவிட்டான். சென்று நீ ஈஸ்வரனின் வில்லை கொண்டு வா. அதை கேட்டு சிறந்த அமைச்சரும் சென்றார். அந்த நேரத்தில் ஜனக மன்னன் கௌசிகரிடம் கூறினான். ராஜா நந்தனான சிறுவன் ரகுவரன், தாமரை கண்ணன், சுந்தரன், தசரத மைந்தன் இந்த வில்லை நான் ஏற்றி வளைத்து உடைத்து விட்டால் இவன் நிச்சயமாக என் மகனாவான். எல்லாமே ஈஸ்வரன் என்று கூறாமல் என்னிடம் இப்போது வல்லவன் இவன் என் மைந்தன் என்பது எல்லாம் உறுதி. எல்லாம் ஈஸ்வரனே என்று கருதி தயங்காமல் வில்லை இங்கு கொண்டு வாருங்கள் என்று முனிவர் விஸ்வாமித்திரர் கட்டளையிட்டார். உடனே கிங்கரர்கள் பணியாளர்களை நியமித்து மகேந்திரனும் வில்லெடுத்து செல்பவர்களும் 5000க்கும் மேற்பட்ட கிங்கரர்களும் இணைந்து மிருத்யு சாதன சாபத்தை சிவதனுசை எடுத்து கொண்டு வந்தார்கள். 2000 மணி விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட அந்த திரியம்பகத்தை சிவதனுசை மந்திரி பிரதானிகளும் மக்களும் கண்டனர். சந்திரசேகரனின் சிவபெருமானின் திருவில்லினை கண்டு ராமச்சந்திரமூர்த்தி மிகுந்த மகிழ்ச்சியுடனும் பக்தியுடனும் அதனை வணங்கினார். வில்லினை கரத்தில் எடுக்கலாமா, நான் பூட்டலாமா, வளைக்கலாமா கூறுங்கள் என்று ராமன் வினவ விஸ்வாமித்திரர் கூறினார். எல்லாவற்றையும் செய்வாய், தயங்காதே. இதன் மூலம் உனக்கு நன்மையே உண்டாகும். மந்தகாச புன்னகையோடு ராகவன் அதனை கேட்டு மெதுவாக சென்று அந்த வில்லை கண்டான். ஒளிரும் தேஜத்துடன் அதை வேகமாக எடுத்து நான் பூட்டி வளைத்து கனப்பொழுதில் முடித்தான். வில் முறிந்த அந்த நேரத்தில் 7 உலகங்களும் அதிர்ந்தன. மக்கள் அனைவரும் வியப்பில் ஆழ்ந்தனர். பாட்டும் ஆட்டமும் கூத்தும் பூமாரியும் மங்கள வாத்தியங்களும் மங்கள சூத்திரங்களும் முழங்கின. தேவர்கள் அனைவரும் பேரானந்தம் அடைந்து தேவதேவனை துதித்தனர். அப்சர பெண்கள் அனைவரும் உற்சாகத்துடன் நடனமாடினர். இவ்வாறாக விஸ்வேஸ்வரனின் ராமபிரான் திருமண உற்சவ கோலாகலத்தை கண்டு அனைவரும் பேரானந்தம் அடைந்தனர். ஜனக மகாராஜனும் ஜெகத் சுவாமியாக இறைவனை கண்டு மக்களின் சபை மகிழ்ச்சியால் ஆர்ப்பரித்து கட்டி அணைத்து கொண்டது. இவ்வடிவெட்டும் வண்ணம் வில் முறிஞ்சு கொச்சொல் கேட்டு இடி முழங்குவது போல வில் உடைந்த ஓசையினை கேட்டு நடுநடுங்கி அரசரின் கூட்டங்கள் அரவங்களைப் போல நடுங்கின. அரசரின் கூட்டங்கள் அரவங்களைப் போல நடுங்கி அன்னை மைதிலி தேவி சீதை பெண்மையில் போல பெருமகிழ்ச்சி அடைந்தாள். அரசனின் கூட்டங்கள் அரவங்களைப் போலவே நடுங்கின. விஸ்வாமித்ர முனிவரின் கௌசிக முனிவரின் மனதில் அளவற்ற மகிழ்ச்சி தோன்றியது. தேவி சீதையும் பணிப்பெண்களும் தாயாரும் இணைந்து அவளை அழகாக அலங்கரித்தனர். பொன்னிறம் கொண்ட சுந்தரியான தேவி மைதிலியான சீதை பொன்னாபரணங்களை அணிந்து ஒளியுடன் பிரகாசித்தாள். ஸ்வர்ண மாலையான தங்க மணி மாலையை அணிந்திருந்தாள். அவள் திருக்கரங்களில் பொன் மாலையை ஏந்தி தாமரை கண்ணனான ராமனின் முன்னே அடக்கத்துடனும் நாணத்துடனும் மெல்ல மெல்ல நடந்து வந்தாள். முதலில் தன் கண்மலர் மாலையை பார்வையை அவர் மீது செலுத்தி பின்னர் பொன்னாலான ஜெய மாலையை அவருக்கு சூட்டினாள். மாலையை சூட்டிய பின்னர்
பாலகன் ஸ்ரீராமன் மாலையை ஏந்திய நீலோத்பல மலர் போன்ற மேனி கொண்ட பாலன் ஸ்ரீராமன் மிகவும் பிரகாசித்தான். பூமி தேவியின் புதல்வியான சீதைக்கு ஏற்ற மணாளனாக விளங்கும் அரசகுமாரனை கண்ட அனைவரும் ஆனந்த கடலில் மூழ்கி திளைத்தனர். மனித வீரன் வாழ்க என்று வாழ்த்தினர். அந்த சமயத்தில் ஜனக மன்னன் விஸ்வாமித்ர முனிவரை வணங்கி இனி தாமதிக்காமல் தசரத சக்கரவர்த்தியை விரைவாக வரவழைக்க தூதர்களை அனுப்பி வைக்க வேண்டும் என்று வேண்டினார். விஸ்வாமித்ர முனிவரும் ஜனக மன்னனும் இணைந்து தசரத மன்னருக்கு நம்பிக்கை வரும் வகையில் நடந்த அனைத்து செய்திகளையும் கடிதமாக எழுதி தூதர்களிடம் கொடுத்து அனுப்பினர். தூதர்களை விரைவாக சாகேதபுரியை அயோத்தியை அடைந்து தசரத மன்னரை கண்டனர். உலகாளும் சக்கரவர்த்தி ஜனகன் அனுப்பிய கடிதத்தையும் செய்தியையும் கண்டு தசரத மன்னன் சிறிதும் தாமதிக்காமல் உடனடியாக புறப்பட உத்தரவிட்டார். அக்னிக்கு சமமான ஆற்றல் கொண்ட வசிஷ்ட முனிவரும் அவரது மனைவியான அருந்ததி தேவியும் அவருடன் புறப்பட்டனர். மிகுந்த மகிழ்ச்சியுடன் சதுரங்க சேனைகளுடனும் கௌசல்யை முதலிய மனைவியருடனும் பரதன் மற்றும் சத்ருக்னன் ஆகிய புதல்வர்களுடனும் பெரிய உற்சாகத்துடனும் மங்கள வாத்திய முழக்கங்களுடனும் தசரத மன்னர் மிதிலை நகரத்தை அடைந்தார். மிதிலையின் அதிபதியான ஜனக மன்னரும் அவர்களை முறைப்படி எதிர்கொண்டு வரவேற்றார். தசரத மன்னர் வணங்கத்தக்க வசிஷ்டரையும் சதானந்த முனிவரையும் அருந்ததியையும் மற்றும் உள்ள பெரியோர்களையும் முறைப்படி வணங்கி உபசரித்து உரையாடி மகிழ்ந்தார். ஸ்ரீராமபிரானும் லட்சுமண சுவாமியும் தங்கள் தந்தை தசரத மன்னரை மகிழ்ச்சியுடன் வணங்கினர். பின்னர் ஆச்சாரியரான வசிஷ்ட முனிவரின் திருவடிகளை தொழுதினர். முறைப்படி தங்கள் தாய்மார்களையும் வணங்கினர். ராமபிரானின் தம்பிகளான பரதனும் சத்ருக்னனும் ஸ்ரீராமபிரானின் பாதங்களை வணங்கினர். சத்ருக்னன் லட்சுமண சுவாமியின் பாதங்களையும் தொழுது வணங்கினார். தசரத மன்னர் ராமனை மார்போடு அணைத்து தழுவினார். லட்சுமணனையும் அவ்வாறே ஆலிங்கனம் செய்தார். பின்னர் ஜனக மன்னர் தசரத மன்னரின் கரங்களை பிடித்துக்கொண்டு மிகுந்த மகிழ்ச்சியுடன் இனிமையாக கூறினார். எனக்கு கன்னிகாதானம் செய்ய 4 புதல்விகள் உள்ளனர். தங்களுக்கும் 4 புதல்வர்கள் உள்ளனர் அல்லவா? ஆதலால் இந்த 4 குமாரர்களுக்கும் திருமணத்தை வசிஷ்டர், சதானந்தர் மற்றும் விஸ்வாமித்திரர், கௌசிகர் ஆகியோர் கலந்தாலோசித்து சற்றும் காலதாமதமின்றி 4 குமாரர்களுக்கும் முறைப்படி சுப முகூர்த்தத்தை நிர்ணயித்தனர். அற்புதமான திருமண மண்டபம் அமைக்கப்பட்டது. அதில் முத்து மாலைகள், மலர்கள் மற்றும் பழங்கள் அலங்கரிக்கப்பட்டு தொங்க விடப்பட்டன. பல்வேறு ரத்தினங்கள் பதிக்கப்பட்ட தூண்களும் அலங்கார தோரணங்களும் நாட்டப்பட்டன. மேலும் ரத்தினங்கள் பதிக்கப்பட்ட பொன் பீடமும் வைக்கப்பட்டது. ஜனக மகாராஜா மிகுந்த பக்தியுடன் பகவான் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியின் திருவடி தாமரைகளை நீரினால் சுத்தம் செய்து மகிழ்ந்தார். எந்த ஸ்ரீராமனின் பாத தீர்த்தத்தை சிவபெருமான், பிரம்மதேவன் மற்றும் முனிசேஷர்கள் பக்தியோடு தங்களின் சிரசில் ஏந்துகிறார்களோ அதே பாத தீர்த்தத்தை தன் சிரத்திலும் தெளித்து கொண்டு மெய்சிலிர்த்து நின்றார் ஜனக மன்னர். முரசு, துந்துபி, மிருதங்கம் ஆகிய மங்கள வாத்திய முழக்கங்களுடன் ஹோம சடங்குகளை செய்து முடித்து ஜனக மன்னர் தன் புதல்வியான வைதேகி தேவி சீதையை ஸ்ரீராமனுக்கு கன்னியாதானம் செய்து அளித்தார். லக்ஷ்மணகுமாரன் ஊர்மிளையை திருமணம் செய்து கொண்டார். குணவதிகளான மாண்டவியும் ஸ்ருதகீர்த்தியும் முறையே பரதன் மற்றும் சத்ருக்னன் மனைவிகளாயினர். அனைவரும் பரமானந்தம் அடைந்தனர். அதன் பின்னர் ஜனக மன்னன் விஸ்வாமித்திரருடனும் வசிஷ்ட முனிவருடனும் அமர்ந்து புன்னகையோடு இவ்வாறு கூறலானார். முன்னர் நாரத முனிவர் அருளி செய்ததன் மூலம் என் மகளாகிய சீதையின் வரலாற்றை நான் அறிந்திருக்கிறேன். ஒருமுறை வேள்விக்கான நிலத்தை தூய்மைப்படுத்துவதற்காக உழுதபோது மண்ணின் இடையே ஒரு திவ்யமான பெண் குழந்தை எனக்கு கிடைத்தது. அக்குழந்தைக்கு சீதை என்று பெயரிட்டு என் சொந்த புதல்வியாகவே வளர்த்து வந்துள்ளேன். ஜனக மன்னரின் கூற்றானது தொடர்கிறது. ஒரு நாள் நாரத முனிவர் இங்கு எழுந்தருளினார். அப்போது அந்த மகா முனிவர் என்னிடம் அருளி செய்தார். உன் மகளான சீதையின் வரலாற்றை செவிமடுப்பாயாக. பரமானந்த மூர்த்தியும் பரமாத்மாவும் பிறப்பற்றவனும் பக்தர்களிடம் பேரன்பு கொண்டு நாதனும் ஆகிய பகவான் ஸ்ரீமன் நாராயணன் தேவர்களின் காரியத்திற்காகவும் ராவணனை வதம் செய்வதற்காகவும் தேவேந்திரன், பிரம்மதேவர் முதலியவர்களின் வேண்டுதலால் பூமியில் சூரிய குலத்தில் ஸ்ரீராமனாக மாயா மனித வடிவம் எடுத்து அவதரித்துள்ளார் என்பதை அறிந்து கொள். யோகேஸ்வரன் மனிதனாக அவதரித்துள்ள இந்த காலத்தில் யோகமாயா தேவியும் உன்னுடைய யாக பூமியில் மனித வடிவத்தோடு மகளாக பிறந்திருக்கிறாள். எனவே எவ்வித தயக்கமும் இன்றி அன்போடு அவளை ஸ்ரீராமனுக்கு திருமணம் செய்து கொடுப்பாயாக. இவ்வாறு நாரத மாமுனிவர் கூறிவிட்டு மறைந்தார். நானும் மிகுந்த மகிழ்ச்சியோடு அவளை என் மகளாக வளர்த்தேன். சீதையை ராகவனுக்கு எப்படி கொடுப்பது, ராமன் யார் என்பதை எவ்வாறு அறிவது என்று நான் சிந்தித்து கொண்டிருந்த போது சிவபெருமானின் அருளாற்றலால் என் மனதில்
யோசனை தோன்றியது. இந்த சிவதனுசை வெள்ளை முறிக்கும் புருஷனை சீதைக்கு கணவனாவான் என்ற நிபந்தனையை என் மனதில் குறித்து கொண்டு மன்னர்களை வரவழைத்தேன். எங்களால் இதை அசைக்க முடியாது என்று கூறி உலகை ஆளும் மன்னர்கள் அனைவரும் தங்கள் செருக்கெல்லாம் அடங்கி திரும்பச் சென்றனரே. அத்தகைய அற்புத புருஷனும் தாமரை போன்ற வெளிகளை உடையவனுமான ஸ்ரீராமனை என் நல் வாய்ப்பால் இறைவனின் அருளால் இன்று அடைய பெற்றேன். மன்மதனை போன்ற பேரழகு கொண்ட அந்த ஞான புருஷனை நோக்கி பின்பு தெளிந்த மனதுடன் ஜனக மன்னரும் கூறினார், இன்று எனது மானுட பிறவி சபலமடைந்து பயனுள்ளதாயிற்று. 10,000 சூரியர்களின் ஒளி போன்ற வடிவத்தை கொண்டவரும் ஒளியின் வடிவமாக பிறந்தவருமான தேவரீரை மின்னலுடன் கூடிய மேகத்தைப் போல சக்தி தேவியாகிய சீதையுடன் நினைத்து தரிசித்ததனால் பக்தவத்சலனே, என் மனோரதம் நிறைவேறியது. உமது செந்தாமரை போன்ற திருவடி மலர்களில் எனக்கு எப்போதும் பக்தியும் முக்தியும் கிடைக்கப் பெற வேண்டும். உமது பாத தாமரைகளில் இருந்து வடியும் நீர்த்துளிகள் அருந்திதான் பிரம்மதேவர் உலகங்கள் அனைத்தையும் படைக்கிறார். உமது பாத தாமரைகளின் தீர்த்தத்தை சூடுவதனால் தான் சர்வபூஷணனான சிவபெருமான் உலகங்கள் அனைத்தையும் ஒடுக்குகிறார். உமது பாத தாமரைகளின் தீர்த்தத்தை சூடுவதனால் தான் நற்குணமுடைய மகாபலி இந்திர பதவியை பெற்றான். உமது பாத தாமரை தூசியின் ஸ்பரிசத்தினாலேயே அகலிகை பாவங்களை எல்லாம் நீங்கி தூய்மையானால் தேவரின் திருநாம சங்கீர்த்தத்தினால் பந்தங்கள் நீங்கி மோட்சத்தை அடைகிறார்கள். யோகிகளான முனீஸ்வரர்கள் எப்போதும் தியானிப்பது உமது பாத கமலங்களையே ஆகும். திருமண சீர்வரிசை விவரம். இவ்வாறு கூறி ஜனக மன்னர் துதித்து தன் கரத்தினாலேயே பெரும் செல்வத்தை கொடுத்து அனுப்பினார். யானைகள் 100 கரி யானைகள், தேர்கள் 10,000 தேர்கள், குதிரைகள் 1,00,000, 100,000 குதிரைகள், பணிப்பெண்கள் 1,300 தாசிகள், ஆடை ஆபரணங்கள், பல வகையான திவ்ய வஸ்திரங்கள், முத்து மாலைகள், பல விதமான திவ்ய ரத்தினங்கள், சிறப்பாக 100 கோடி பொன் தோரணங்களையும் சீதாதேவிக்கு ஜனக மன்னன் வழங்கினான். அதை ஸ்ரீராமனுக்கும் ராகவனும் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார். பிறகு பிரம்மதேவரின் புதல்வர் நாரதர் முதலான முனிவர்களை முறைப்படி உபசரித்து பூஜை செய்து வணங்கினார். சுமந்திரன் உள்ளிட்ட அமைச்சர்களையும் பரிசளித்து கௌரவித்தார். மிகுந்த மகிழ்ச்சியடைந்த தசரத சக்கரவர்த்தியும் புறப்பட்டார். பாவமற்ற ஜனக மன்னன் தன் மகளான சீதையை தழுவிக்கொண்டு தூய்மையான வடிவம் கொண்ட தன் புத்திரிக்கு பதிவிரதா தர்மங்கள் அனைத்தையும் தகுந்த முறையில் உபதேசித்தார். ஞானமயனும் வடிவமானவனுமான ஸ்ரீராமன் தனது தர்மபத்தினியோடு கூடவே புறப்பட்டான். மிருதங்கம், ஆனகம், வேதி, தூரியம் முதலிய வாத்திய முழக்கங்களுடன் மெல்லிய நாதம் தரும் வீணை, புல்லாங்குழல், கொம்பு, சங்கம், காலம், மத்தளம், இடக்கை போன்ற இசைக்கருவிகளின் ஒலியோடும் சிங்கார ரசம் நிறைந்த அலங்கார உடைகளுடனும் யானை, தேர், குதிரை, காலால் அடங்கிய 4 வகை சேனைகளுடனும் ஆனந்தத்துடன் தாய் தந்தை சகோதரர்களுடனும் விஸ்வாமித்திரர் வசிஷ்டர் முதலான முனி சிரேஷ்டர்களான குருமார்களுடனும் ஏவலர்கள் அமைச்சர்கள் அனைவருடனும் வேகமாக அயோத்தியை நோக்கி திரும்பும் போது ஆகாயத்தில் தேவர்களின் விமானங்கள் நிறைந்திருந்தன. சேனையுடன் வீர நடை போட்டு செல்லும் போது ஜனக மன்னனும் பின்தொடர்ந்து சென்று வழி அனுப்பி வைத்தார். அதன் பின்னர் வெண்கொற்ற குடை, வெண் சாமரங்கள், சந்திர மண்டலத்தை நிகர்க்கும் ஆலவட்டங்கள், செங்கொடிகளால் அலங்கரிக்கப்பட்ட கொடிமரங்கள் என பெருமையுடன் தொடர்ந்தன. குங்கும கலவையும் கஸ்தூரி வாசனை மணக்க வீரத்துடன் 3 யோஜனை தூரம் கடந்து சென்றார்கள். அப்போது பல தீ நிமித்தங்களை கண்டார்கள். பார்கவ கர்வ சமணம், பரசுராமனின் அகந்தையை அடக்குதல். அச்சமுற்ற தசரத மன்னர் வசிஷ்ட முனிவரிடம் இந்த தீ நிமித்தங்களின் காரணத்தை கூறுங்கள் என்று வினவினார். முன்பு குறைந்திருந்த பயம் இப்போது அதிகமாகும், ஆனால் விரைவில் அது நன்மையாகவே முடியும் என்பதை அறிவீராக. மேலும் அச்சத்தை தருகின்ற நிலைமை கடந்து பெருமையும் கீர்த்தியையும் அதிகரிக்கும் என்று கூறினார். இவ்வாறு வசிஷ்ட முனிவர் தெளிவுபடுத்தி கூறியபடியே வழியில் தசரத மன்னனுக்கு எதிரே பரசுராமர் தோன்றினார். நீலமேகம் போன்ற கரிய திருமேனியுடனும் தோளில் தொங்கும் முப்புரி நூலுடனும் பூணூல் கைப்பற்றப்பட்ட பரசு, கோடரி மற்றும் வில்லம்புகளுடனும் தோன்றிய பரசுராமனை வழியில் கண்டவுடன் தசரத மன்னர் நடுநடுங்கி கீழே பணிந்து வணங்கினார். அங்கு நின்றிருந்த மற்ற மக்களும் பயந்து நடுங்கினார்கள். ஆத்ம ஞானியான பரசுராமனை ஸ்ரீராமபிரான் கண்டு மகிழ்ந்து கைகூப்பி தொழுது பின்வருமாறு கூறினார். கார்த்த வீரியாசுரனை அழித்தவரை என்னை காத்தருளுங்கள். தபோநிதியே, தர்மத்தின் வடிவை என்னை காத்தருளுங்கள். கருணை கடலே, சத்திரிய குல காலனே என்னை காத்தருளுங்கள். ஜமதக்னியின் மைந்தனே ராமனே என்னை காத்தருளுங்கள். பிராமண செல்வனே விஷ்ணு பரசுராமனே எனது குலத்தை காத்தருளுங்கள். பரமேஸ்வரனுக்கு பிரியமானவரே எங்களை எப்போதும் காத்தருளுங்கள். சுடரொளி வீசும் அந்த பரசுராமரின் உடலில் இருந்து
பித்ருக்களுக்கு முறைப்படி தர்ப்பணம் செய்த நாதா, தபோநிதியே, பிருகுபதியே, என்னை காத்தருள்க. பிரகாசிக்கும் உமது திருவடிகளே எனக்கு சரணம். இறைவா, இவ்வாறு தசரதன் கூறிய வார்த்தைகளை பொருட்படுத்தாமல் மிக்க கோபத்துடன் தீப்பொறி பறக்கும் வண்ணம் சுட்டெரிக்கும் நண்பகல் சூரிய மண்டலம் போல ஒளிரும் முகத்துடன் உடனே ஸ்ரீ ராமபிரானிடம் கூறத் தொடங்கினார். நான் தவிர வேறு யாராவது ராமன் என்ற பெயருடன் மூவுலகிலும் உண்டோ? நீயே மனிதனாக பிறந்தவர். சத்திரியன் என்ற முறையில் என்னோடு போர் புரிவதற்கு உமக்கு எந்த தகுதியும் இல்லை. உம்மிடம் வில் வித்தை வல்லமை ஏதாவது இருந்தால் கேட்கிறேன். நீர் பலவந்தமாக முறித்தது சிவனின் வில் மட்டுமே. இதோ என்னுடைய கையில் விஷ்ணுவின் மகா சாரங்க வில் உள்ளது. நீர் உண்மையிலேயே சத்திரிய குலத்தில் பிறந்தவர் என்றால் இந்த வில்லை நான் ஏற்றி என்னுடன் போர் புரிவாயாக. இல்லையெனில் உமது சுற்றத்தாரோடு சேர்த்து உம்மை அழித்து விடுவேன். இதில் எந்த ஐயமும் இல்லை என்பதை அறிந்து கொள்வாய். சத்திரிய குலத்தை அழித்தவன் நான் என்பதை அறியவில்லையா? நமக்கிடையே பகை முன்பிருந்தே உள்ளது என்பதை எண்ணி பார்ப்பாய். ரேணுகா தேவியின் புதல்வனான பரசுராமர் இவ்வாறு கூறியவுடன் பூமியும் மேரு மலையும் நடுநடுங்கின. மலைகள் சிலிர்த்தன. திசைகள் அனைத்தும் அந்தகாரத்தால் மறைந்தன. சமுத்திர நீர் கலங்கி அலை மோதியது. என்ன நிகழப்போகிறதோ என்று தேவர்கள் கவலை அடைந்தனர். முனிவர்களும் சிந்தனையில் ஆழ்ந்தனர். பாகசாசனன் தேவேந்திரனின் மகனான அர்ஜுனனின் தந்தை தசரதன் பயத்தால் நடுங்கினான். பிரம்மதேவனின் புதல்வனான வசிஷ்ட முனி பெருந்துயரமடைந்தார். பாலகனான ராமனும் மயக்கமும் வியப்பும் எய்தினான். பரசுராமர் மற்றும் ராமபிரானின் உரையாடல். சினகொண்ட பரசுராமர் உரைத்தால், புகழ்பெற்ற மேன்மை பொருந்த பெரியோர்கள் குழந்தைகள் மேல் பொறாமை கொண்டு சினந்தால் தவமுடையவனே, அக்குழந்தைகளுக்கு வேறு யார் புகலிடம்? அரச குல தர்மத்தை எப்படி பரிபாலிக்கிறாய்? அவனது திருவுள்ளத்தில் பெருமிதமும் அகந்தையும் தோன்றியிருக்கின்றதா? சிந்தித்து பார்த்தால் அறியா சிறுவனான உனக்கு நற்குண பிணைப்பு ஏதேனும் உள்ளதோ? சத்திரிய குலத்தை அறுத்து ஒழிக்கும் வேலையை நான் பலமுறை செய்துள்ளேன். ஆயுத பயிற்சிகளிலும் சாஸ்திர பிரயோகங்களிலும் எனக்கு நிகரான திறமை வேறு யாருக்கும் இல்லை. எதிரி நண்பன் உதாசீனன் தேவன் என்ற பேதம் எனக்கு இல்லை. எதிரிகளை சம்ஹாரம் செய்யக்கூடிய ஆற்றலும் எனக்கு குறைவில்லை. யமனை கொன்ற அந்தகனாலும் மீற முடியாதது என் விருப்பம். ஆகையால் இந்த வில்லை நான் ஏற்றி வளைத்து என் கையில் தருவாயாக. அல்லது உன்னால் அது இயலாவிடில் உனக்கு விருப்பமானதை செய்வாய். அழகனும் சுகுமாரனும் நரேந்திரனுமாகிய ராமன் மன்மதனை போன்ற திருமேனியும் தாமரை போன்ற விழிகளையும் உடைய பரம்பொருள், சந்திரனை சிரசில் அணிந்த சிவனாரும் பிரம்மதேவரும் தேவேந்திரனும் தேவர்களும் முனிவர்களும் வணங்கும் இறைவனாகிய பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி மந்தகாச புன்னகையுடன் வணங்கி மெல்ல பேசி நமித்து தசரத நந்தனன் அந்த வில்லை பெற்று கொண்டான். அப்பொழுது 7 உலகங்களிலும் ஒன்றாக திரண்ட ஒளிமயமான பிரகாசம் தோன்றியது. வில்லை நான் ஏற்றி ஒரு பானத்தையும் எடுத்து தொடுத்து வில்லை வேகமாக இழுத்து பிடித்தவாறு எவ்வித சிரமமும் இன்றி நின்று கொண்டு ரகுபதி ராமன் பிருகுபதியான பரசுராமனிடம் வினவினார். கருணாநிதியே, மகிழ்ச்சியோடு எனக்கு அருள் புரிய வேண்டும். பார்கவராமா, என் அம்பு வீணாக போவதில்லை. அதற்குரிய இலக்கை காட்டித்தர வேண்டும். ஸ்ரீ ராமபிரானின் வார்த்தைகளை செவிமடுத்ததும் பார்கவராமனான பரசுராமர் மிகுந்த ஆனந்தத்துடன் பதில் கூறத் தொடங்கினார். ஸ்ரீராமா, ராமா, மகாபாகுவே, ஜானகி பதியே, ஸ்ரீ ரமணா, உலகை கவரும் ராமா, ஸ்ரீராமா, சீதைக்கு ஆனந்தமளிக்கும் ஆன்மாவே, பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே, ராமா ராமா, ரமா ரமணா, ரகுபதியே, ஸ்ரீராமா ராமா, புருஷோத்தமா, கருணாநிதியே, ஸ்ரீராமா, படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகியவற்றிற்கு காரணமான மூர்த்தியே, ஸ்ரீராமா, தசரத நந்தனா, ரிஷிகேஷா, ஸ்ரீராம ராம ராம, கௌசல்யின் மைந்தனே, ஹரே, தாமரை கண்ணனே, கருணை கடலே, இருப்பினும் என் பூர்வ வரலாற்றை கேட்டருள்வீராக. நான் எனது சிறு வயதிலேயே சக்கர தீர்த்தத்திற்கு சென்று சக்கரபாணியை பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை நோக்கி நீண்ட காலம் கடும் தவம் புரிந்தேன். கடுமையான தவத்தினால் ஐம்புலன்களையும் அடக்கி நாள்தோறும் பகவானை சேவித்தேன். முக்தி அளிக்கும் மூர்த்தியான விஷ்ணு பகவான் நாராயணன் தேவேந்திரனால் சேவிக்கப்பட்டவன், உலகங்களின் ஈசன், நாதன், மாதவன் என் தவத்தில் மகிழ்ந்து பேரொளியோடு என் முன்னே தோன்றி அன்போடு இவ்வாறு அருளி செய்தார். எழுந்திடு எழுந்திடு அந்தணனே, உன் தவத்தால் நான் மகிழ்ச்சி அடைந்தேன். உன் சேவையின் பலன் உனக்கு கிடைத்துவிட்டது என்பதை அறிந்து கொள். நீ என் தேஜஸ், ஒளி, சக்தி கொண்டவன் என்பதையும் அறிந்து கொள். பிருகுகுல தோன்றலே, தேவர்களுக்காக செய்ய வேண்டிய கடமைகள் பல உள்ளன. உன் தந்தையை கொன்ற ஹேஹயனை கார்த்த வீரியார்ஜுனனை நீ வதம் செய்ய வேண்டும்.
சொல்ல முடியாத கார்த்த வீரியார்ஜுனன் என்னும் அரசனை கொன்றவன் வலிய ஆற்றல் கொண்டவன் அல்லவா? தனுர்வேதத்தில் அவனுக்கு ஒப்பானவர் எவரும் இல்லை. சத்திரிய வம்சத்தை 21 முறை போரில் அழித்து பூமி முழுவதையும் கஷ்யப முனிவருக்கு தானமாக கொடுத்து பின்னர் சாந்தி அடைந்த மேன்மையான தபோநிதியாக வசிக்கின்றாய். பின்னர் நான் திரேதா யுகத்தில் பூமியில் தசரதனின் மகனாக பிறப்பேன். அன்று நாம் சந்திப்போம். அப்போது என் தேஜஸ் முழுவதையும் தசரத ராமனிடம் செலுத்துவாயாக. அதன் பின் மீண்டும் தவம் செய்து பிரம்ம பிரளயம் வரை என்னை துதித்து வாழ்வாயாக. மகாமுனியே என்று அருளி செய்து மறைந்தருளினார் நாராயணர். அந்த நியமனங்களை எல்லாம் நான் செய்தேன் நாதா. இப்போது தேவரீரே இங்கு வந்து அவதரித்துள்ள பிருகுநந்தனின் பரசுராமனின் மகன் அல்லவா? உலகை காப்பவனே, உன்னிடம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் தேஜஸ் அனைத்தையும் உன்னிடம் ஒப்படைப்பதற்காகவே இந்த வில் கொடுக்கப்பட்டது. பிரம்மதேவர் முதலான தேவர்களால் பிரார்த்திக்கப்பட்ட செயல்களை மாயா பலத்தால் சாதிப்பவன் நீயே சாட்சாத் நாராயணன். உலகிற்கு சாட்சியான பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு ஜெகத்மயன். இப்போது என் ஜென்மம் சபலமாயிற்று, பயனுள்ளதாயிற்று. நான் முன்பு செய்த தவத்தின் பலன் எல்லாம் கைகூடி வந்தது. பிரம்மதேவர் முதலிய எவராலும் காண முடியாத தூய்மையான உன் ரூபத்தை கண்டதால் நான் தன்யனானேன், கிருதார்த்தனானேன், நலமுற்றேன். உன்னுடைய வடிவம் எப்போதும் என் மனதில் வசிக்க வேண்டும். பிறப்பு முதலாக வரும் 6 விகாரங்களும் காமம், குரோதம், உலோபம், மோகம், மதமாச்சரியம் நல்லறிவுருவான உன்னிடம் இல்லை அல்லவா? போற்றி. விகாரங்களற்றவனாய் பரிபூரணனாய் இருக்கும் முக்தியை அளிப்பவன் அல்லவா நீ? சிந்தித்து கண்டால் நெருப்பில் புகையும் நீரில் நுரையும் போல உன்னுடைய மகா மாயையாலேயே உலகங்கள் உண்டாகின. ஆச்சரியம்! எல்லோரும் மாயையால் சூழப்பட்ட உலகத்தை கண்டால் உன்னுடைய உண்மையை அறிய முடியாது பகவானே. சத்சங்கத்தால் நல்லோர்களின் சகவாசத்தால் கிடைக்கும் விருப்பத்தோடும் உன்னை சேவிப்பதில் ஆர்வமுள்ள மனிதர்கள் மெல்ல மெல்ல உன்னால் படைக்கப்பட்ட இந்த சம்சார கடலை தாண்டி கரையேறி விடுகிறார்கள். காலப்போக்கில் உன்னிடம் பக்தி செலுத்தும் மனிதர்களுக்கு அறியாமை நீங்கும் வண்ணம் ஒரு சத்குரு கிடைப்பார். சத்குருவின் வாக்கினால் உண்டாகும் ஞானத்தை பெற்று உன்னுடைய அருளினால் அப்போது கர்மாக்களின் பந்தத்திலிருந்து சீக்கிரம் விடுபட்டு உன்னுடைய திருவடிகளில் ஆத்மா லயித்துவிடும். உன்னிடம் பக்தி இல்லாத மனிதர்களுக்கு கோடி கற்ப காலங்கள் ஆனாலும் முக்தி சித்திப்பதில்லை. விஞ்ஞானம் அஞ்ஞானம் என்பவை முக்திக்கு வழி என்று அறிந்தாலும் அறியாமையை நீ உன்னை குறித்த உணர்வை எனக்கு அருள்வாயாக. ஆகவே உனது பாத கமலங்களில் எக்காலத்திலும் விலகாத உறுதியான பக்தி எனக்கு உண்டாக வேண்டும். நமஸ்தே ஜெகத்பதே, உலகங்களின் அதிபதியே வணக்கம். நமஸ்தே ரமாபதே, லக்ஷ்மிபதியே வணக்கம். நமஸ்தே தாசரதியே, தசரத மன்னனின் புதல்வனே, ராமனே வணக்கம். நமஸ்தே சதாப்தே, நல்லோர்களின் தலைவனே வணக்கம். நமஸ்தே வேதபதே, வேதங்களின் அதிபதியே வணக்கம். நமஸ்தே தேவபதே, தேவர்களின் அதிபதியே வணக்கம். பரசுராம ஸ்தோத்திரம். தமிழ் அர்த்தம். மன்னர்களின் தலைவனே உனக்கு நமஸ்காரம். பூமி தேவியின் நாதனே உனக்கு நமஸ்காரம். தர்மத்தின் தலைவனே உனக்கு நமஸ்காரம். தேவி சீதையின் நாதனே உனக்கு நமஸ்காரம். கருணை கடலை உனக்கு நமஸ்காரம். அழகிய உருவம் கொண்டவனே உனக்கு நமஸ்காரம். ராம உனக்கு நமஸ்காரம். ராமச்சந்திரா உனக்கு நமஸ்காரம். ராம உனக்கு நமஸ்காரம். ராமபத்ரா உனக்கு நமஸ்காரம். பகவானே, உனக்கு எப்போதும் எனது நமஸ்காரங்கள் உரித்தாகட்டும். உனது திருவடி தாமரைகளை எப்போதும் தியானிக்கிறேன். உனக்கு நமஸ்காரம். சொர்க்கம் போன்ற நற்கதிகளை தரும் என்னால் சேர்க்கப்பட்ட புண்ணியங்கள் அனைத்தும் உனது பானத்திற்கு அம்பிற்கு இலக்காகி அழியட்டும். ஸ்ரீ ராமபிரானுக்கும் பரசுராமருக்கும் இடையிலான உரையாடல். இவற்றை கேட்டு மகிழ்ந்த உலகங்களின் நாதனான ஸ்ரீராமன் புன்னகையுடன் பரசுராமரை கண்டு பின்வருமாறு கூறினார். உமது இந்த ஸ்தோத்திரத்தை செவிமடுத்து நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். தாம் விரும்பியபடியே ஆகட்டும். அதன் பின் ஜமதக்னியின் புதல்வனான பரசுராமரும் பேரன்புடன் தசரத குமாரனான ஸ்ரீராமனை வணங்கி வேண்டினார். என் மீது உமக்கு ஏதேனும் கருணை இருக்குமானால் உமது திருவடிகளிலும் திருவடி தாமரைகளிலும் என் மனம் எப்போதும் நிலைத்திருக்க அருள் புரிய வேண்டும். மாதேவனே, ரகுபதியே, ரமாநாயகனே, கருணை கடலே, என்னால் இயற்றப்பட்ட இந்த ஸ்தோத்திரத்தை ஜபிக்கும் மனிதன் பக்தனாகவும் ஞானியாகவும் மாற வேண்டும். குறிப்பாக மரணம் நெருங்கும் வேளையில் உமது திருவடி தாமரைகளின் நினைவை மனதில் நிறுத்தும் பாக்கியத்தை அருள வேண்டும். பரசுராமர் விடைபெறுதல். அப்படியே ஆகட்டும் என்று ஸ்ரீ ராகவனான ராமபிரான் கட்டளையிட்டார். அதனை செவிமடுத்த அளவற்ற பக்தியோடு ரேணுகையின் புதல்வரான பரசுராமனும் ஸ்ரீ ராமபிரானை மரியாதையுடன் வலம் வந்து
பிரதட்சணம் செய்து பணிந்து வணங்கி மிகுந்த மகிழ்ச்சியோடு மகேந்திர பர்வதத்தை நோக்கி சென்றார். மன்னன் தசரதன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து தனது துன்பங்கள் நீங்கி பிரம்மகுமாரரான வசிஷ்டருடன் இணைந்து தன் மகனான ராமனை இருக்க கட்டி தழுவி ஆனந்த கண்ணீர் வடித்தார். பின்னர் தன் புதல்வர்களுடனும் படைகளுடனும் அயோத்திக்கு சென்று புகழுடனும் மன அமைதியுடனும் வாழ்ந்து வந்தார். ஸ்ரீராமர் முதலானோர் அனைவரும் தங்கள் மனைவிகளுடன் கூடி சுகமாக மனமகிழ்ந்து வாழ்ந்தனர். வைகுந்தத்தில் ஸ்ரீதேவியுடன் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு வீற்றிருப்பது போல ஆனந்த மூர்த்தியான ராகவன் ராமபிரான் மாயா மானுட வடிவம் தாங்கி சீதையுடன் தினமும் பரமானந்தத்துடன் வசித்து வந்தார். கேகேய நாட்டு மன்னனான யுஜாஜித் பரதனை அழைத்து வர தூதனை அனுப்பினான். அதை அறிந்த தசரத மன்னன் பரதனை அவனது தம்பியான சத்ருக்னனுடன் செல்லுமாறு அன்போடு பணித்தான். அவர்களும் மரியாதையுடன் புறப்பட்டு சென்றனர். தாய் மாமனை கண்ட பரதனும் சத்ருக்னனும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் சில காலம் அங்கு வசித்து வந்தனர். இங்கே அயோத்தியில் கௌசல்யா தேவி தன் மகன் ராமனுடனும் மருமகள் சீதையுடனும் இணைந்து பரமானந்தம் அடைந்தாள். தசரத மன்னனும் ராமலக்ஷ்மணர்களான தவ புதல்வர்களுடனும் மனைவியருடனும் மகிழ்ச்சியுற்று தேவலோகத்தில் தேவேந்திரன் வாழ்வது போல அயோத்தி மாநகரில் சுகமாக வாழ்ந்து வந்தார். விகாரங்களற்ற பரமானந்த மூர்த்தியான பெருமான் அனைத்து உலகங்களின் நன்மைக்காகவும் ஆனந்தத்திற்காகவும் மனித வடிவம் தாங்கி தனது மனைவியாகிய சீதையுடன் இணைந்து அயோத்தி நகரத்தில் வாழ்ந்திருந்தார். இத்துடன் அத்தியாத்ம ராமாயணத்தின் உமா மகேஸ்வர உரையாடலின் பாலகாண்டம் நிறைவுற்றது. அத்தியாத்ம ராமாயண நூலில் அயோத்தியா காண்டம் இனிதே துவங்குகிறது. கிளிப்பாட்டு பகுதி. நட்சத்திரங்களின் மகளான பைங்கிளியே அருகே வா, சோம்பல் இயல்பை எல்லாம் விரைவாக அகற்றிடுவாய். ராமதேவனின் சரிதாமிரதத்தை இனியும் நெஞ்சில் மகிழ்ச்சியோடு இனிமையாக சொல்வாயாக. அப்படியென்றால் கேளுங்கள், சுருக்கமாக நான் கூறுகிறேன். பட்ச பாதமெல்லாம் நீங்கி பலவிதமான துன்பங்கள் எதுவும் வந்து சேராது அன்றோ தாமரை கண்ணனின் கதைகளை செவிமடுத்தாள். பாக்கியவதியான ஜானகியுடன் பாக்கியங்கள் நிதியான ராகவன் பரசுராமனின் செருக்கை அடக்கி வழியையும் கடந்து அயோத்தி மாநகருக்குள் புகுந்தார். தந்தைற்றும் தாயார்களுடனும் தாதாசுதனான குரு சிரேஷ்டரோடும் வசிஷ்ட முனிவரோடும் சகோதரர்களோடும் படைகளோடும் ஒன்றாக பூமி தேவியின் புத்திரியான ஜானகியுடனும் எதிர்வந்து வரவேற்ற நகர மக்களோடும் சென்று பேரரசரின் அரண்மனைக்குள் புகுந்தார். உலகிற்கு நன்மைகள் பல வந்து சேர்ந்தன. ராகவனின் பலவித நற்குணங்களை கண்டதனால் ருத்ரனான பரமேஸ்வரன், ஜெகதீஸ்வரன், நாகாபரணங்களை அணிந்த முனிவர், சித்ரூபனான மிருத்யுஞ்சயன், பரமன், பத்ரபிரதன், நன்மையை தருபவன் பகவான் பவபஞ்சனன், பிறவிப்பிணை அறுப்பவன், ருத்ராணியான தேவியுடன் இணைந்து ராமபத்ர கதாமிருத சாரத்தை கொடுத்த பொழுது பவளம் போன்ற இதழ்களை கொண்டவளும் மலைமகளுமான கௌரி பார்வதி தேவி ஆனந்த பரவசமடைந்து தன் கணவரின் பரமேஸ்வரனின் திருவடிகளை முழு பக்தியுடன் வணங்கி பின்வருமாறு வேண்டினாள். நாராயணர் தாமரை மலர் போன்ற விழிகளை உடையவர், பெண் குலத்தின் மனதை கவர்பவர், மாதவன் நாரத முனிவரால் வணங்கப்படுபவர், பிரம்மதேவருக்கு பிரியமானவர், மன்மதனின் குருவும் தலைவனுமானவர், நரனின் தோழன், உலகங்கள் அனைத்திலும் நிறைந்திருப்பவர், நாத வித்யையின் வடிவமானவர், 1000 திருநாமங்களை கொண்டவர், தாமரை போன்ற முகமுடையவர், நரகாசுரனை அழித்தவர், சூரிய குலத்தில் பிறந்தவர், ஸ்ரீ ராமதேவன், பரம்பொருள், புருஷோத்தமன், கருணை கடல், நினைத்த விருப்பங்களை அருள்பவர், அரக்கர் குலத்தை அழிப்பதற்கு காரணமானவர், சாக்ஷாத் முகுந்தன், ஆனந்தத்தை அளிப்பவர், பக்தர்களுக்கு பக்தியையும் முக்தியையும் வழங்குபவர், பற்றற்றவர், பற்றற்ற ஞானிகளின் இதயத்தில் வீற்றிருப்பவர், புலன்களுக்கு புலப்படுபவனும் புலப்படாதவனுமானவன், எல்லையற்ற தூய்மையானவன், பேராற்றல் மிக்கவன், அடைக்கலம் புகுந்தோரை ஆதரிப்பவன், இரவில் உலவும் அரக்கர்கள் தலைவனான 10 தலை ராவணனுக்கும் முக்தி அளித்தவனுமான ஸ்ரீராமனின் வரலாறுகளை இரவும் பகலும் என் வாழ்நாள் முழுவதும் செவிமடுத்து கொண்டே இருந்தாலும் எனக்கு திருப்தி ஏற்படாது. எனக்கு முக்தி கூட வேண்டாம், இந்த ராம கதையை செவிமடுத்து கொண்டே இருந்தாலே போதும். இவ்வாறு பகவதி கௌரி மகேஸ்வரி பக்தியுடன் பரமேஸ்வரனாரிடம் கூறிய போது மன்மதனை அளித்த பரமேஸ்வரன் புன்னகைத்து, சுந்தரியே கவனமாக கேட்பாய் என்று அருளிச் செய்தார்.
ஸ்ரீ நாரத ராகவ சம்வாதம் என்று அழைக்கப்படும் நாரத ராகவ உரையாடல். இவ்வாறு பகவதி கௌரி மகேஸ்வரி பக்தியோடு பரமேஸ்வரரிடம் கேட்டபோது மன்மதனை அளித்த பரமேஸ்வரன் மெல்ல புன்னகைத்து, சுந்தரி செவிமடுத்துக் கொள்வாய் என்று அருளிச் செய்தார். ஒரு நாள் தசரத மன்னரின் புதல்வனான ராமபிரான் கமலக்கண்ணன், பக்தர்களிடம் பேரன்பு கொண்டவன், மங்கள தேவதையான லட்சுமி தேவியின் சீதையின் நாயகன், மன்மதனை அளித்த சிவபெருமானால் வணங்கப்படுபவன் கேசவன் தனது அந்தப்புரத்தில் மங்களகரமான திருமேனி கொண்ட ஜானகி தேவியுடன் மையலோடு வீற்றிருந்தான். நீல நெய்தல் மலரில் இதழ் போன்ற மேனி வண்ணமும், அசைந்தாடும் நீல மலர் இதழ் போன்ற விழிகளும், நீலமணியின் ஒளியும், ஒப்பற்ற தூய்மையும் கொண்டவன், நீலகண்டனுக்கு பிரியமானவன், நித்தியமானவன், பிணியற்றவன், இரத்தின ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட திருமேனியுடன் இரத்தின சிம்மாசனத்தின் மீது கவலையின்றி அமர்ந்திருந்தான். இரத்தின கைப்பிடி கொண்ட வெண் சாமரத்தால் தன் மனைவி சீதையினால் வீசப்பட்டு உபசரிக்கப்படுபவனாய், பிறைச்சந்திரன் போன்ற தன் நெற்றியில் சந்தன திலகம் அணிந்து, இளம் சூரியனுக்கு நிகரான கௌஸ்துப மணியை கழுத்தில் தரித்தவனாய், குளிர்ந்த மதி போன்ற முகமுடைய சீதையுடன் லீலையாக தாம்பூலம் வென்றவாறு வினோதித்துக் கொண்டிருந்தான். அப்போது ராமபிரானை காண்பதற்காக மகாமுனிவர் நாரதர் பூலோகத்திற்கு எழுந்தருளினார். சரத்காலத்து சந்திரனை போன்ற பேரொளியோடும், தூய ஸ்படிகம் போன்ற வெண்மையான திருமேனியோடும் ஆகாய வீதியில் சஞ்சரித்து வந்த நாரதர் மிகுந்த பக்தியோடு அங்கே விரைவாக வந்து இறங்கினார். இந்த பகுதி நாரத முனிவரின் வருகையின் போது ஸ்ரீ ராமபிரான் அவருக்கு கூப்பிய கரங்களுடன் செலுத்தும் மரியாதையையும் உரையாடலையும் விவரிக்கும் பகுதியாகும். ஸ்ரீ ராமபிரானும் பேரன்புடனும் வியப்புடனும் நாரத மாமுனிவரை கண்டு எழுந்து நின்று பெண்களில் மணி போன்ற ஜானகியுடன் இணைந்து நிலத்தில் பணிந்து வணங்கினான். பாத்தியம், கால் சுத்தம் செய்ய நீர், ஆசனம், அமர இருக்கை, ஆச்சமணியம் மற்றும் பூஜை பொருட்களால் பூஜிக்கப்பட்ட நாரத மாமுனிவர் அமர்ந்த பின்னர் அவரது அனுமதியுடன் அந்த ராகவன் ஸ்ரீ ராமபிரான் மெல்லிய புன்னகையுடனும் அன்பான மகிழ்ச்சியுடனும் மெதுவாக அந்த மகா முனிவரிடம் கூறினான். கருணாநிதியே, உமது திருவடிகளை வணங்குகிறேன். உலகியல் விஷயங்களில் பற்று கொண்டு வாழும் மனதுடைய சம்சார வாழ்க்கையில் உழலும் மனிதர்களான எங்களுக்கு சிந்தித்து கண்டால் ஞான வடிவமான உமது தாமரை திருவடிகளை காண்பது மிகவும் அரியதொன்றாகும். முன்னர் நான் செய்த புண்ணிய பலனாலேயே இன்று உம்மை தரிசிக்கும் வாய்ப்பு கிட்டியது. தாமரையில் பிறந்த பிரம்மதேவரின் புதல்வரே, மகாமுனியே, உங்களின் வருகையால் எனது குலமும் பிறப்பும் இந்த ராஜ்யமும் என்று தூய்மையடைந்தன. தவநிதியே, எனவே இனி நான் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்று தயாநிதியே எனக்கு அருளி செய்ய வேண்டும். என்ன காரியத்தை கருதி இங்கு எழுந்தருளினீர், அதை மகிழ்ச்சியோடு எனக்கு தெரிவித்தருளுங்கள். நான் எளியோன் எனினும் தங்களின் கருணை இருந்தால் சந்தேகமின்றி அவை அனைத்தையும் நான் செய்து முடிப்பேன். இவ்வாறாக ராகவன் கூறியதை கேட்டு அழகிய புன்னகையோடு முனிவரானவர் நாரத மாமுனிவரும் பக்தர்கள் மீது அன்பு கொண்ட மனுவீரனை கண்டு புன்னகையுடன் அருளி செய்தார். நரபதியே, உலகினை பின்பற்றும் விதமாக மிகுந்த சாதுரியமும் இனிமையும் கொண்ட வார்த்தைகளை என்னிடம் எப்போதும் பேசுவதன் மூலம் என்னை ஏன் மயக்குகிறாய்? இத்தகைய மாய வார்த்தைகளால் மன மயக்கத்தை வளர்க்காதே. உலகியல் வார்த்தைகளாக இருந்தாலும் உலகத்தில் சிறந்தவர்களுக்கும் அவை சில சமயங்களில் தேவைப்படுகிறதல்லவா? யோகேஸ்வரனான நீ நான் ஒரு சம்சாரி குடும்பஸ்தன் என்று கூறியது முற்றிலும் உண்மையே. அகில உலகிற்கும் காரணகர்த்தாவாகவும் உலகத்தின் அன்னையாகவும் விளங்கும் மாயா பகவதி உலகம் அனைத்திற்கும் தந்தையாகிய உன்னுடைய திவ்ய இல்லற துணைவி மனைவி ஆவாள். அப்படியானால் 14 உலகங்களும் உன்னுடைய இல்லமாகும். எனவே நீயே உண்மையான குடும்பஸ்தன் கிரகஸ்தன் ஆவாய். உன்னுடைய வெறும் முன்னிலையினாலேயே சந்நிதியினாலேயே மாயையிலிருந்து பலவிதமான உயிரினங்களும் தோன்றுகின்றன. முட்டையிலிருந்து தோன்றுபவை, வியர்வையிலிருந்து தோன்றுபவை என அசைவன அசையாதன அனைத்து உயிரினங்களும் விலக்கின்றி உன்னுடைய குழந்தைகளாகும். ஆதலால் நீ உன்னை சம்சாரி என்று கூறியது பொருத்தமானதே. இந்த உலகத்தில் காணப்படும் அனைத்து உயிர்களுக்கும் எப்போதும் முதன்மையான தந்தையாக விளங்குபவனும் நீயே அல்லவா? வெண்மை, சிவப்பு, கருமை ஆகிய நிற வேறுபாடுகளுடன் சத்வம், ரஜஸ், தமஸ் எனப்படும் முக்குணங்களை கொண்டு
பொருத்தமான ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் மகாமாயா சக்தியென்றோ உன்னுடைய மனைவியாகும் ஜானகி தேவி. சத்வ ரஜஸ் தமஸ் ஆகிய முக்குணங்களை தோற்றுவித்தவளும் அவளே என்பதில் ஐயமில்லை. புத்திரன் மித்திரன் பொருள் மனைவி சொத்துக்களில் பற்றுள்ள கிரகஸ்தன் குடும்பஸ்தன் மகாமதியே. உலகிற்கும் அதிபதியான பகவானாகிய நீயே அநேகமான கிரகஸ்தர்களுக்கு கிரகஸ்தனாகிறாய். நாராயணன் நீ, ரமாதேவி ஜானகி. மாலரியும் நீயும் உமாதேவி ஜானகி. தாமரை மலரில் வீற்றிருக்கும் பிரம்மன் நீ. உனது பாரதி தேவி சரஸ்வதி ஆகிறாள் ஜானகி. சூரியன் அல்லவோ நீ, பிரபை ஜானகி. குளிர்ந்த கதிர்களை கொண்ட சந்திரனானால் நீ, ரோஹிணி ஜானகி. ஆதித்யர்களின் அதிபதி நீ, சச்சிதேவி ஜானகி. அக்னி பகவான் நீ, சுவாகா. பூமி தேவியின் மகளான ஜானகி. யமதர்மராஜன் நீ, தண்டநிதியும் ஜானகி. ராட்சசர்களின் ஈசனான நிருத்தி நீ, தாமசி ஜானகி. புஷ்கரேந்திரன் நீ, பார்கவி லக்ஷ்மி தேவி ஜானகி. இந்திரன் நீ, சதாகதி வாயு ஜானகி. ராஜராஜன் குபேரன் நீ, சம்பல்லரி செல்வகோடி சீதா. ராஜராஜன் நீ, வசுந்தரா பூமி ஜானகி. ராஜகுமாரா ரகுபதே கமலக்கண்ணா ராமா தயாநிதியே. ருத்ரன் அல்லவோ நீ, ருத்ராணி ஜானகி. கற்பக விருட்சம் நீ, கொடி வடிவானவள் ஜானகி. விரிவாக இனி என்ன சொல்வது? சத்திய பராக்கிரமனே, நற்குணங்களின் கடலே. ஆண் பால் சொற்களாகவும் வேதாந்தத்தால் அறியப்படுபவையாகவும் இருக்கும் அனைத்தும் நீயே. உள்ளத்தை கவரும் பெண்பால் சொற்களாக இருக்கும் அனைத்தும் ஜானகி தேவியே ஆகும். நீங்கள் இருவரும் அன்றி வேறு எதுவும் உலகத்தில் காணப்படவோ கேட்கப்படவோ இல்லையே. அப்படி இருக்க நன்மையளிக்கும் உன்னை விட்டுவிட்டு அகில உலகப்பதியே மாயையால் மூடி மறைக்கப்பட்டிருக்கும் உன்னைத்தானே அனைவரும் சேவிக்கிறார்கள். நீ அல்லவா தெளிவான உண்மை பொருள். அவ்வியாகிருதம். அதிலிருந்து அன்றோ மகத் என்னும் தத்துவம் உண்டாயிற்று. அதிலிருந்து சூத்திரமும் அனைத்திற்கும் ஆதாரமான லிங்க தத்துவத்திலிருந்து அகங்காரமும் உண்டாயின. அதிலிருந்து அகங்காரம், புத்தி, பஞ்ச பிராணன்கள், இந்திரியங்களின் கூட்டங்கள் ஆகிய அனைத்தும் தோன்றின. பிறப்பு, இறப்பு, சுகம், துக்கம் முதலானவற்றை கொண்ட ஜீவன் என்று தூய்மையான அறிஞர்கள் கூறுகிறார்கள். சொல்லொண்ணாத அநாதி வித்தியையே காரணோபாதி என்று சிலர் கூறுகிறார்கள். ஸ்தூலம் பருவுடல், சூட்சுமம் நுண்ணுடல், காரணம் காரண உடல் ஆகிய மூன்றுமே சித்திக்கு அறிவிற்கு அமைந்த உபாசிகளாகும். இவற்றுள் சிறப்புற்ற ஜீவனாக விளங்குபவன் மனிதன். மேலான இறைவனுடன் ஒன்றியவனே வித்வான் ஞானி. அனைத்து பிரபஞ்சத்திற்கும் பிம்பமாக விளங்கி கொண்டு எல்லாவற்றிற்கும் மேலாக வீற்றிருந்து அனைத்திற்கும் சாட்சியாகவும் தேஜோமயமாகவும் இருக்கும் பரம்பொருள் பரமாத்மா தாமரை கண்ணனான நீ அல்லவோ. நாரத ஸ்துதியானது தொடர்கிறது. இந்த உலகங்கள் உன்னிலிருந்தே தோன்றுகின்றன, உன்னிலேயே நிலை பெற்று இருக்கின்றன, உன்னிலேயே முழுமையாக ஒடுக்குகின்றன. ஆராய்ந்து பார்த்தால் இவையெல்லாம் உன்னுடைய விளையாட்டு லீலையே ஆகும். எல்லாவற்றிற்கும் நிச்சயமான காரணம் நீயே. நாராயணா, நரகாசுரனை அழித்தவனே, மனிதர்களின் தலைவனே. கயிற்றில் பாம்பை கண்டு பயப்படுவது போல ஜீவனும் அறியாமையால் பயத்தை சுமக்கிறான். நான் பரமாத்மாவே என்று நேரடியாக உணரும் போது பயம், மரணம், துக்கம் போன்றவை நீங்கிவிடும். உனது கதைகளை செவிமடுத்தல், சிரவணம் செய்தல் முதலானவற்றால் உள்ளத்தில் படிப்படியாக பக்தி உண்டாகும். உன்னுடைய தாமரை திருவடிகளில் பக்தி முதிரும் போது அந்த ஞானமும் மனதில் உதிக்கும். பக்தி முற்றி தத்துவ ஞானம் உண்டானால் முக்தியும் வந்து சேரும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. தாரக தத்துவத்தை ஒளிரச் செய்யும் உன்னை என் தம்பியாக மட்டுமல்லாமல் கண்ணன் அவதாரத்தில் உனது அண்ணனாகிய என்னையும் நினைவில் கொள்ள வேண்டும். உலக நாயகனே, மாயையால் என்னை மயக்காமல் எப்போதும் என்னை அனுகிரகிக்க வேண்டும். முன்னொரு காலத்தில் உனது தாமரை திருவடியிலிருந்து அல்லது உந்தியிலிருந்து 4 முகங்கள் கொண்ட பிரம்மன் தோன்றினான் அல்லவா. உன்னுடைய பேரனாகவும் பிரம்மனின் மகனாகவும் அண்ணனாகவும் விளங்கும் என்னை சிறப்பாக அனுகிரகம் செய்ய வேண்டும். ஆனந்த கண்ணீர் நிறைந்த விழிகளுடன் நாரத மாமுனிவர் மீண்டும் மீண்டும் பணிந்து வணங்கி இவ்வாறு கூறினார். வீணாதரனான நாரத மாமுனிவர் மீண்டும் கூறத் தொடங்கினார். இப்போது நான் இங்கு வந்ததன் காரணம் மூலப்பரம்பொருளின் கட்டளையால் ராவணனை கொன்று உலகங்களை காப்பதற்காக தேவர்களின் வேண்டுகோளுக்கிணங்க மனிதனாக வந்து பிறந்த தசரத புதல்வன் தாம் என்பது நிச்சயமே. எனினும் வழிபாட்டிற்குரியவராகிய தசரத மன்னன் நாட்டின் அரசாட்சிக்காக தமக்கு முடிசூட்ட தயாராகி கொண்டிருக்கிறார். நீ இதற்கு சம்மதித்துவிட்டால் பின்னர் 10 தலைகளை கொண்ட ராவணனை கொல்வதற்கான சந்தர்ப்பம் இல்லாமல் போய்விடும். சத்திய
சத்தியத்தை காத்து கொள்வாயாக என்று பிரம்மதேவர் என்னிடம் கூறியிருந்தார். சத்தியத்தில் நிலைத்திருப்பவரான தாமும் மனித பிறவி எடுத்ததால் இவற்றை மறந்துவிடக்கூடுமோ என்றே நான் இங்கு வந்தேன். இவ்வாறு நாரத மாமுனிவர் கூறியதை செவிமடுத்த ராகவனான ஸ்ரீ ராமபிரான் பதிலளித்தார். நான் ஒருபோதும் சத்தியத்திலிருந்து விலக மாட்டேன். என் மனதில் துயரமும் ஏற்படாது. அதனால் கால தாமதமும் உண்டாகாது. இதன் காரணத்தை இப்போது தமக்கு விளக்குகிறேன். காலத்தை புரிந்து செயல்படுவதே காரிய சித்தியை தரும். பரமேஸ்வரனே காலத்தின் வடிவமாவான். பிராரப்த கர்மத்தின் பலன் அழியும் காலம் வரும்போது அதை தவிர்க்க வேறு எவராலும் இயலாது. காரணமின்றி மனித முயற்சி எதுவும் நிறைவேறுவதில்லை என்பதை யாரும் அறியாதவர் அல்லவே. நாளை நான் வனத்திற்கு செல்கிறேன். தாமரை கண்ணனின் பாதங்களின் மீது ஆணையிட்டு கூறுகிறேன். அதன்பின் 14 ஆண்டுகள் வனத்தில் முனிவர் வேடத்தில் வாழ்வேன். என்னால் அரக்கர் குலமும் ராவணனும் முழுமையாக அழித்தொழிக்கப்படுவர். சீதையை நிமித்தமாக கொண்டு அரக்கர் குலத்தின் அழிவை கொண்டு வருவதே இதன் நோக்கம். இது சத்தியம் என்று ரகுபதி அருளி செய்தார். நாரதர் மிகுந்த மனமகிழ்ச்சியோடு ராகவனை வலம் வந்து விரைவாக தண்டனிட்டு வணங்கி தண்ட நமஸ்காரம் செய்து தேவ முனிவரான நாரத மாமுனிவர் ராமபிரானிடம் விடைபெற்று அன்போடு தேவலோகத்திற்கு சென்றார். நாரத ராகவ உரையாடலை சம்பாதத்தை இவ்வாறு நேரடியாக கற்பவனும் செவிமடுப்பவனும் சிந்திப்பவனும் பக்தியுடன் செயல்படும் மனிதனுக்கு முக்தி கிடைக்கும் என்பதில் ஐயமில்லை. மீதி கதையையும் தொடர்ந்து செவிமடுக்க விரும்பினால் பாவங்கள் நீங்குவதற்காக நான் அதனை தொடர்ந்து கூறுகிறேன். ஸ்ரீ ராமாபிஷேக ஆரம்பம், ஸ்ரீராம பட்டாபிஷேக தொடக்கம். அவ்வாறு இருக்க ஒரு நாள் தசரத மன்னன் பேரானந்தத்தில் திளைத்திருந்து தாமரையில் உதித்த பிரம்மனின் புதல்வனும் தன் குல குருவுமாகிய வசிஷ்ட முனிவரை வணங்கி பின்வருமாறு கூறினார். நகர மக்களும் முக்கிய அமைச்சர்களும் ஸ்ரீ ராமபிரானை புகழ்ந்து பேசுவது இப்போதும் தொடர்கிறது. அவரது ஒவ்வொரு நற்குணங்களையும் காண்பவர்களின் மனதிற்குள் பேரானந்தம் உண்டாவதில் எந்த ஐயமும் இல்லை. நான் இப்போது வயதானவனாக ஆகிவிட்டபடியால் என் மகன்களில் மூத்தவனான ராமகுமாரனுக்கு பூமியை பரிபாலனம் செய்வதற்காக அபிஷேகம் செய்யும் சடங்கை தாமதிக்காமல் விரைவில் நடத்த வேண்டும் என்று நான் முடிவு செய்துவிட்டேன். இருப்பினும் உங்களின் ஆலோசனையும் ஒப்புதலும் இதற்கு வேண்டும். இந்த மக்களுக்கு ராமனிடம் உள்ள அன்பை காட்டிலும் மேலான ஒன்றை நீங்கள் கண்டதில்லையா? மாமனை காண்பதற்காக சென்ற பரதனும் சத்ருக்னனும் இன்னும் திரும்பி வரவில்லை. ஆனால் நாளைக்கே இதற்கான நல்ல முகூர்த்தம் வந்துவிட்டது. புண்ணியமான பூச நட்சத்திரம் நாளை நிலவுகிறது. எனவே அவர்கள் திரும்பி வருவார்கள் என்று காத்திருக்க தேவையில்லை என்பது என் மனதில் உறுதியாக தோன்றுகிறது. எனவே அதற்கு தேவையான ஆயத்த பணிகளை இப்போதே இன்றிலிருந்தே நாம் சேகரித்து தொடங்க வேண்டும். ராமனிடமும் சென்று தாங்கள் கால தாமதமின்றி மகிழ்ச்சியோடு இச்செய்தியை கூறிவிடுங்கள். தோரணங்களையும் கொடிகளையும் உயர்த்தி அழகுற அலங்கரியுங்கள். அழகான பெரிய பதாகைகளை ஏற்றி அமையுங்கள். பேரிகை முழக்கங்களும் பெரிய மங்கள வாத்தியங்களும் முழங்கி நகரின் அனைத்து திசைகளிலும் எதிரொலிக்கட்டும். மன்னனான தசரதன் ஆதரிப்புடன் பின்னர் சுமந்திரனை கண்டு அருளி செய்தான். எல்லாவற்றையும் வசிஷ்ட முனிவர் கூறியவாறே விரைந்து செய்திடுங்கள். கல்யாண பொருட்களை எல்லாம் தயார் செய்து கொடுப்பாயாக. நாளைக்கு இளவரசனும் தாமரை கண்ணனுமாகிய ராமபிரானுக்கு பட்டாபிஷேகம் என்பது நிச்சயம். மகிழ்ச்சியடைந்த சுமந்திரன் அந்த நேரத்திலேயே வசிஷ்ட முனிவரை வணங்கி மரியாதையுடன் கூறினார். தாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டாலும் சிறிதும் தாமதமின்றி நான் அதனை செய்து முடிப்பேன். மனதில் சிந்தித்து கண்டு சுமந்திரனுடன் இணைந்து வசிஷ்ட முனிவர் இவ்வாறு கட்டளையிட்டார். செவிமடுப்பாயாக. நாளை அதிகாலையிலேயே தயாராகி அழகிய இளம் கன்னியர்கள் 16 பேர் நடு மண்டபத்தில் மத்திய க்ஷையில் நிற்க வேண்டும். மத யானைகளை பொன்னால் அலங்கரிக்க வேண்டும். ஐராவத குலத்தில் பிறந்த 4 தந்தங்களை கொண்ட சிறந்த யானையை அழகுபடுத்த வேண்டும். திவ்ய நதிகளின் தீர்த்த நீரால் நிரப்பப்பட்டதும் திவ்ய ரத்தினங்களை பதித்து விசித்திரமாக செய்யப்பட்டதும் சந்தன இலைகளால் வாய் கட்டப்பட்டதுமான 1000 பொற்கலசங்களை வைத்திருக்க வேண்டும். புதிய புலித்தோலை கொண்டு வர வேண்டும். ரத்தினங்களால் ஒளிரும் தங்க தண்டை கொண்ட முனிவரின் குடை, முத்து மாலைகள், தூய்மையான ஆடைகள், மாலைகள், ஆபரணங்கள் ஆகியவற்றையும் ஆயத்தம் செய்ய வேண்டும். நல லட்சணங்கள் பொருந்திய முனிவர்கள் கையில் தர்பை புல்லை ஏந்தியவாறு அருகிலேயே வந்து நிற்கட்டும். நடன மாதர், கணிகையர், வாராவதுஜனம், நடன கலைஞர்கள், பாடர்கள், வீணை வாசிப்பவர்கள் ஆகியோரும் சேரட்டும்.
திவ்ய வாத்தியங்கள் அனைத்தும் முழங்கட்டும், வீணை நாதம் மனதை கவரட்டும், யானை குதிரை தேர் மற்றும் பெருஞ்சேனைகள் ஆடை ஆபரணங்களுடன் அணிவகுத்து வரட்டும், தேவாலயங்கள் தோறும் பலி பூஜைகளும் தீபாவளிகளும் தீப வரிசைகளும் பெருவிழாவாக நடக்கட்டும், மன்னர்கள் அனைவரையும் வரவழைக்க ஸ்ரீராமரின் பட்டாபிஷேகத்திற்காக தகுந்த நபர்களை நியமிக்க வேண்டும். தெய்வீக வாத்தியங்களை எல்லாம் முழங்குங்கள், வீணையின் நாதம் மிகவும் மனோகரமாக ஒலிக்கட்டும், யானை குதிரை தேர் மற்றும் காலாட்படைகள் ஆடை ஆபரணங்களுடன் அலங்கரிக்கப்பட்டு வரட்டும், கோயில்கள் தோறும் பலி பூஜைகளும் தீப வரிசைகளும் கொண்ட பெருவிழா நடைபெற இருக்கட்டும், அரசர்களை எல்லாம் வரவழைக்க ஆணையிட்டு அழகிய ராஜ பாதை அபிஷேகத்திற்காக தயார் செய்யப்படட்டும். இவ்விதமாக சுமந்திரனையும் நியமித்துவிட்டு விரைவாக தேரில் ஏறி மிக சிறந்தவனும் தாசரதியுமாகிய தசரதனின் மைந்தனான ஸ்ரீராமபிரான் குகன் வாழும் இடத்திற்கு பாஸ்கரனை சூரியனைப் போல மகிழ்ச்சியுடனே சென்று சேர்ந்தார். அங்கு சென்று பணிவுடன் நின்ற தன் தம்பியை ரகுவரனை அணைத்து உடனடியாக வணங்கி உபசரித்தார். ரத்தின சிம்மாசனம் அளித்து அமரச் செய்து தன் மனைவியுடன் அனுமதியை பெற்று ரகுத்தமனான ராமனின் பொன்னான திருவடிகளை தூய்மையான நீரினால் தன் கரங்களினால் சுத்தம் செய்து அத்திருவடி தீர்த்தத்தை உத்தமனான தன் தலைமீது தெளித்து கொண்டான். பரிசுத்தனாகி மனமகிழ்ச்சியோடு புன்னகைத்து இவ்வாறு கூறினான்: இன்று இந்த அடியனின் திருவடி தீர்த்தத்தை ஏற்றுக்கொண்டதால் நான் மிகவும் புண்ணியம் செய்தவன் ஆனேன். இவ்வாறு ராமச்சந்திர மூர்த்தியின் வார்த்தையை செவிமடுத்து நன்றாக புன்னகைத்து வசிஷ்ட மாமுனிவர் அருளினார்: மன்னரின் மைந்தனே, உன் சொற்கள் மிகவும் நன்மையானவை. இப்போது நான் ஒன்று கூறுகிறேன், செவிமடுப்பாய். உன்னுடைய திருவடி தாமரையின் தீர்த்தத்தை தரிசித்ததால் மன்மதனை எரித்த சிவபெருமானும் தன்னின் பாக்யவான் ஆனார். பிரம்மதேவரின் துதி. ராமபிரானின் தத்துவ விளக்கம். அரசரே, பிரம்மதேவர் பரிசுத்தனாய் வந்து துதிக்கும் மேன்மை பெற்றவரே, மக்களுக்கு நல்வழியை உபதேசிப்பதற்காகவும் தர்மத்தை காக்கவும் தாமே மனிதனாக வந்துள்ளீர் என்பதை நான் நன்கு அறிவேன். தாம் சாட்சாத் பரபிரம்மம், பரமாத்மா, மோட்சத்தை அருள்பவர் மற்றும் அனைத்து உலகங்களுக்கும் ஈஸ்வரன் ஸ்ரீ லக்ஷ்மி தேவியுடன் இவ்வுலகில் மனித வடிவில் அவதரித்துள்ளது நிச்சயம். தேவர்களின் காரியத்தை நிறைவேற்றவும் ராவணனை கொன்று உலகத்தின் துன்பத்தை தீர்க்கவும் பக்தர்களுக்கு முக்தியை அளிப்பதற்காகவும் ஸ்ரீபதியான தாம் அவதரித்துள்ளீர். இந்த இரகசியத்தை நான் உலகறிய செய்யாமல் மறைத்து வைத்திருந்தேன். மாயை உருவெடுத்து வந்த லக்ஷ்மிபதியே, தாமே உலகிற்கு ஆசான், சராசரங்கள் அனைத்திற்கும் தந்தைக்கும் தந்தையான பரமபிதா ஆவீர்கள். மனித உருவெடுத்த தசரத மன்னனின் மகனாக யோக மாயையால் பிறந்திருக்கும் பரம்பொருளை தம்மை நான் வணங்குகிறேன். பிரம்மதேவர் எனக்கு முன்பே இதை அருளிச் செய்ததால் நான் இதை முன்னரே அறிந்திருந்தேன். சூரிய வம்சத்திற்கு முன்பே நான் புரோகிதனாக இருந்தேன். தம்முடன் உறவு கொள்ள வேண்டும் என்ற விருப்பத்தினாலேயே நான் இந்த புரோகித தொழிலை செய்தேன். பிறருக்கு செய்யும் இழிவான இத்தொழிலை செய்து முடித்ததில் எனக்கு நல்ல பலன் கிடைப்பது தவறில்லையே. இன்று என் மன விருப்பம் நிறைவேறியது. இனி நான் வேண்டிக் கொள்வது ஒன்றே ஒன்றுதான். யோகேசா, அகில உலகத்தையும் மயக்கும் உன்னுடைய மகாமாயா தேவி என்னை மயக்காதிருக்க வேண்டும். ஆச்சாரியனுக்கும் அளிக்கும் குரு தட்சணையாக என்னை உனது மாயை மயக்கக்கூடாது என்று அருள் புரிவாயாக. உனது அருளால் எனக்கு எல்லாவற்றிலிருந்தும் விடுதலை, முக்தி கிடைக்கட்டும். ராமபிரானே, தாமரை கண்ணனே, தசரத மன்னர் கூறியதால் தான் நான் இங்கு வந்தேன். அபிஷேகம் நெருங்கிவிட்டதைக் கண்டு அதை உன்னிடம் கூறுவதற்காகவே நான் விரைந்து வந்தேன். வைதேகியுடன் தேவி சீதையுடன் உபவாசமிருந்து தரை மீது துயில வேண்டும். பிரம்மச்சரியத்தை கடைபிடித்து செய்ய வேண்டிய பிற சடங்குகளை விரைவாக செய்து முடிக்க வேண்டும் என்றும் நீ அவளிடம் கூற வேண்டும். இவ்வாறெல்லாம் கூறிவிட்டு முனிவர்களுள் சிறந்தவரான வசிஷ்ட மாமுனிவர் தேரில் ஏறி சென்றார். பின்னர் ஸ்ரீ ராமபிரானும் லக்ஷ்மணனை கண்டு புன்னகையுடன் ரகசியமாக உரையாடத் தொடங்கினார். தந்தையாகிய உனக்கு கிரீடாபிஷேகம் செய்ய மகிழ்ச்சியுடன் முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதற்கு நான் ஒரு காரணமாக மட்டுமே இருக்கிறேன். இதனை செய்யும் கர்த்தா நீயே, நாட்டை ஆள்பவனும் நீயே. குழந்தாய், எனது உயிரை விட மேலான உனது விழாவிற்கு ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கும் போது நீ அதற்கு எந்த தடையும் இன்றி சம்மதிக்க வேண்டும். இவ்வாறு ஒவ்வொரு வார்த்தையாக அருளை செய்த போது தூய முனிவரான வசிஷ்ட மாமுனிவரும் பூபாலனின் தசரதனின் மாளிகைக்கு சென்று அனைத்து செய்திகளையும் மன மகிழ்ச்சியோடு தசரத மன்னரிடம் தெரிவித்தார். தாமரை மலர் போன்ற பாதங்களை கொண்ட தசரத மன்னன் மிகுந்த ஆனந்தத்துடன் தாமரை போன்ற விழிகளை கொண்ட ராமபிரானின் அபிஷேக செய்திகளையும் அதற்கான பூஜை முறைகளையும் கூறியதை செவிமடுத்த ஒரு மனிதன் கௌசல்யை மற்றும் சுமித்ரையிடம் சென்று மிகுந்த ஆவலுடன் செய்தியை தெரிவித்தான். மிதமிஞ்சிய மகிழ்ச்சியுடன் அதனை செவிமடுத்த நேரத்தில்
தூய்மையான ஒரு மாலையை பரிசாக அளித்தாள். கௌசல்யையும் தனது மகனின் நல்வாழ்விற்காக மிகுந்த ஆர்வத்துடன் லட்சுமி தேவியை வழிபட்டாள். நாளை மகாதேவி நீயே துணை என்று மனதார எண்ணி வணங்கி நின்றாள். அத்தியாத்ம ராமாயணத்தின் 4ஆம் நாள் கதை பகுதி இனிதே நிறைவடைந்தது.